this is தீன்சுவை கணக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் 5th லெசன் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அதாவது ஆயத்தொலை வடிவியலில் எடுத்துக்காட்டு 5.11 பார்க்க போகிறோம். 3,-2 12,4 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு P மற்றும் 6,-2 மற்றும் 12,2 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு Q ஆகும். P ஆனது Qவுக்கு இணையாகுமா? Exercise 5.11. The line P passes through the point -3 minus 2 12 4 and the line Q passes through the point 6 minus 2 and 12 2. Is P parallel to Q? The line P யும் Q வும் parallel ஆன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்ட்டுக்கு வரலாம். P அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது, Q அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில பாயிண்ட்ஸை எழுதிக்கிறோம். பொதுவாக x1 y1 x2 y2 அப்படின்னு 2 பாயிண்ட் இருந்தால் அதனுடைய ஸ்லோப் சாய்வு கண்டுபிடிக்கணும்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா P, இதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் லைன் Qவோட ஸ்லோப்பை இந்த Pயோட ஸ்லோப்பை M1னும் Qவோட ஸ்லோப்பை M2ன்னு வைக்கிறோம். இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் P, அதாவது Pயின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம். என்ன பாயிண்ட்னா 3 மைனஸ் 2 12 4. ஃபார்முலா என்னது? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதாவது இந்த 4லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 4 ப்ளஸில் அப்படியே எழுதுகிறோம். 2வை வந்து இந்த ரெண்டு நம்பரோட சைனை மட்டும்தான் மாற்ற போகிறோம். 4 + 2 அடுத்து 12 + 3 இருந்தால் இங்கே -3ன்னு எழுதுகிறோம். அப்போ ஒன்றா இருந்தால் கூட்டிக்கோ. 4 + 2 என்ன வரும்? 6. வெவ்வேறானா கழிச்சுக்கோ. 12லேருந்து 3யை கழிச்சோம்னா 9. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம், இந்த 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ். அப்போ n1 என்ன கிடைக்குது? 2/3. நெக்ஸ்ட்டு இப்போ Qவோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் Q, அதாவது Qவின் சாய்வு என்ன பாயிண்ட்டு? 6 மைனஸ் 2 12 2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது 2லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 + 2ன்னு வந்துடும். 12லேருந்து 6ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். 2 + 2 4. 12 6ஐ சப்ராக்ட் பண்ணும்போது 6. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2/3 தான் இங்கேயும் வரும். இப்போ என்ன நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோன்னா M1ம் M2வும் ஈக்குவலாக இருக்குது. therefore the line P is parallel to the line Q. நேர்கோடு P ஆனது நேர்கோடு Qவிற்கு இணையாகும். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு 5/12 -2 5 6 -1 மற்றும் 2 2 ஆகிய புள்ளிகள் ஒரே கோடமைந்த புள்ளிகள் என காட்டுக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ACB 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே கோட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோப்பும் ஈக்குவல்னு நம்ம சொன்னால் போதும். எக்ஸாம்பிள் 5.12. Show that the point -2 5 6 -1 and 2 2 are collinear. இந்த ஸ்லோப்ஸ் வந்து இங்கே வர ஸ்லோப்பும் ஈக்குவலாக வருதுன்னு சொன்னால் போதும். இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் எழுதிக்கிறோம். A வந்து -2 5, B வந்து 6 -1, C வந்து 2 2. இப்போ நம்ம ABயோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து BCயோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். நம்ம ABயோட ஸ்லோப் என்னது? த ஸ்லோப் ஆஃப் AB என்ன பாயிண்ட்டு? -2 5 6 -1 எழுதிக்கிறோம். M கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்போது இந்த -1லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். 6லேருந்து 2 என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். இங்கே மைனஸாக இருந்தால் இது ப்ளஸ்ஸாக வந்துடும். ஒன்றா இருந்தால் கூட்டிக்கோ. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டுறோம். கிரேட்டர் நம்பர் சைனை எழுதிக்கிறோம். இதுவும் ஒன்றா இருக்குது, ஸோ கூட்டிக்கிறோம் 8. இதை என்ன பண்ணோம்? 2ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்ன வரும்? -3/4. இங்கே BCயோட சாய்வு, அதாவது ஸ்லோப் ஆஃப் BC, Bயோட பாயிண்ட்டும் Cயோட பாயிண்ட்டும் எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது 2 -1 வந்து ப்ளஸ் ஆயிரும். 2 இங்கே +6 வந்து -6 ஆகும். இப்போ அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஒன்றா இருந்தால் கூட்டிக்கோ, ஸோ 3. வெவ்வேறானா கழிச்சுக்கோ, ஸோ கழிச்சா -4. இதை நம்ம -3/4ன்னு எழுதுறோம். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இப்போ ABயோட சாய்வும் BCயோட சாய்வும் ஈக்குவல். therefore the ABC இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியராக இருக்குது. அதாவது ABC ஒரே நேர்கோட்டில் அமையும். அடுத்து எடுத்துக்காட்டு 5/13. A 1 -2, B 6 -2, C
5 1 மற்றும் D 2 1 என்பன 4 புள்ளிகள் எனில் ஃபஸ்ட்டு ஏபி சிடி, அதாவது இந்த ஏபி இந்த சிடி என்ற கோட்டுத் துண்டுகளின் சாய்வை காண்க. அடுத்து பிசி ஏடி என்ற கோட்டுத் துண்டுகளின் சாய்வை காண்க. மூணாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, விடைகளிலிருந்து நீங்கள் அறிவது என்ன? இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னு சொல்ல போகிறாங்க. எக்ஸாம்பிள் 5.13 let A 1, -2, B 6, -2, C 5, 1 and D 2, 1 be 4 points. Find the slope of the line segment ABCD. Find the slope of the line segment BCAD. What can you deduce from your answer? இதிலிருந்து நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் ABCD இந்த 4 பாயிண்ட்டை எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம், அதாவது ஏபியின் சாய்வு. அது என்னென்ன பாயிண்ட் 1 -2 6 -2. இப்போ எம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா ஸ்லோப்புக்கு y2 - y1 x2 - x1. அப்போ -2லேருந்து இந்த -2ங்கும் போது இது என்ன ஆயிரும் +2 ஆயிரும். அப்போ 6லேருந்து 1 என்ன பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணுறோம். வெவ்வேறானா கழிச்சுக்கோ. ஸோ 2ல் 2வை சப்ராக்ட் பண்ணும்போது 0. 1 அது இதுவும் வெவ்வேறாக தான் இருக்குது, வெவ்வேறானா கழிச்சுக்கோ. 6லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது 5. 0வை 5ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் 0. ஸோ ஏபியோட ஸ்லோப் என்ன கிடைக்குது 0. அடுத்து ஸ்லோப் ஆஃப் சிடி, சிடியின் சாய்வு. சிடிங்கும் போது அந்த பாயிண்ட்டை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுறோம், 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுறோம். அடுத்து 2லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணுறோம். 1 - 1 என்ன வரும் 0, 2 - 5 -3. 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும் 0 தான் வரும். அப்போது இது ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் எப்படி வருது ஈக்குவலாக வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லோப் ஆஃப் பிசி, பிசியோட சாய்வு. பிங்கிற பாயிண்ட்டும் சிங்கிற பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ 1லேருந்து -2வை சப்ராக்ட் பண்ணோம், அப்போ -2 என்ன ஆயிரும் +2 ஆயிரும். 5லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணுறோம், 5 - 6. 1 இருந்தால் கூட்டிக்கோ. ஸோ 1ஓட 2 கூட்டும் போது 3. வெவ்வேறானா கழிச்சுக்கோ. 6லேருந்து 5 கழிக்கும் போது -1. 3யை -1ஆல் டிவைட் பண்ணால் -3 தான் வரும். அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஏடி, ஏடியின் சாய்வு கண்டுபிடிக்கணும். ஏங்கிற பாயிண்ட்டையும் டிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 1லேருந்து -2வை சப்ராக்ட் பண்ணுறோம், -2 என்னவாகும் +2 ஆயிரும். 2லேருந்து -1 சப்ராக்ட் பண்ணோம், அது 2 - 1. 1 + 2 3, 2 - 1 1. 3யை 1ஆல் டிவைட் பண்ணால் 3 தான் வரும். இங்கே என்ன வந்துச்சு -3, இங்கே வரக்கூடிய ஆன்சர் +3. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம லாஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வரோம். ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவல், அதாவது ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வும் சமமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஏபி இது சிடி, இது ரெண்டுத்தோட ஸ்லோப் வந்து சமமாக இருக்குது. அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி, அதாவது பிசியின் சாய்வும் ஏடியின் சாய்வும் சமம் இல்லை. இது பாருங்கள், இது ஏடி இது பிசி, இது ரெண்டும் இது இந்த கிராஸில் இருக்குது, இது இந்த கிராஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்காது ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்காது. அப்போது இது ரெண்டும் ஸ்லோப்பு ஈக்குவல், இது ரெண்டுக்கும் ஸ்லோப் ஈக்குவல். ஃபோர் ஏபிசிடி இஸ் எ ட்ரெப்பீசியம். ஏபிசிடி ஒரு சரிவகமாகும். எப்படின்னா எதிர்பக்கத்தில் ஒரு எதிர்பக்கங்கள் இணையாகவும் ஒரு எதிர்பக்கங்கள் இணை இல்லாமலும், அதாவது பேரலாக இல்லைன்னா அது வந்து ட்ரெப்பேசியம் சரிவகமாக இருக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 5.14 கீழே கொடுக்கப்பட்டுள்ள மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் ஆண்டிற்கான வரைபடத்தில் ஏபி என்ற நேர்கோட்டின் சாய்வை காண்க. மேலும் 2030ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகையும் கணக்கிடுக. இப்போ இது வந்து வருஷத்தை குறிச்சிருக்காங்க. 2005, 2010, 2015, 2020, 2025. இது வந்து மக்கள் தொகை 92 கோடி, 94 கோடி, 96, 98, 100, 102. இப்போ 2025 கொடுத்துருக்காங்க இல்லையா, 2030 என்ன மக்கள் தொகை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா, இந்த நேர்கோட்டோட சாய்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. Consider the graph representing the growth of population in crores. Find the slope of the line AB and hence estimate the population in the year 2030. இந்த லைனோட ஸ்லோப்பையும் 2030 என்ன பாப்புலேஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனை மட்டும் அந்த கிராஃப்லேருந்து வரைஞ்சிக்கிறோம். ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட், அதாவது 2005 96 crore, அதாவது 96 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 2015 100 கோடி பேர் இருக்காங்க. 2030 எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், கேன்னு வச்சுக்கிறோம்.
இப்போ இந்த ஏபிங்கிற லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, அதாவது ஏபியின் சாய்வு வேணும்னா ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் எழுதிக்கிறோம். எம் வேணும்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதாவது இந்த 100லேருந்து நம்ம 96 என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். அடுத்து 2015லேருந்து 2005 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 100 மைனஸ் 96 என்ன வரும், 4. 2015லேருந்து 2005 சப்ராக்ட் பண்ணும்போது 10 தான் ஆன்சர் வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ த ஆன்சர் இஸ் 2/5. அப்போ ஸ்லோப் எவ்வளவு, 2/5. இப்போ ஏபிசி இது மூணுமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குல்ல, இங்கே என்ன ஸ்லோப்பு வருதோ அதே ஸ்லோப்பு தான் இங்கேயும் வரும். ஓகேவா? அப்போ இந்த ஏசி அப்படிங்கிற அந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனோட ஸ்லோப் என்ன வரும், இதனுடைய ஸ்லோப்பு தான் வரும். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி, அதாவது ஏசியின் சாய்வு என்னது 2/5. ஏங்கிற பாயிண்ட் என்னது 2005க்கு 96, சிங்கிற பாயிண்ட்டு 2030க்கு கே. இப்போ இந்த கேயை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் என்ன செய்வோம், கேலேருந்து 96 மைனஸ் பண்ணுவோம். அடுத்து 2030லேருந்து 2005 மைனஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணால் எனக்கு ஸ்லோப் எவ்வளோ கிடைக்கும், சாய்வு 2/5. k minus 96 by 2030 minus 2005 equal to 2/5. கேலேருந்து 96 சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கிறோம். 2030லேருந்து 2005 சப்ராக்ட் பண்ணுறோம், என்ன வரும், வெறும் 25 தான் வரும், ஈக்குவல் டு 2/5. இப்போ k மைனஸ் 30 எழுதிக்கிறோம். இந்த 25 கீழே இருக்கு இல்லையா, இந்த சைட் போகையில் மல்டிப்ளிகேஷனில் மேலே, அதாவது தொகுதி நியூமரேட்டரில் போயிடும். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ். 2 5s are 10. k minus 96 is equal to 10. இப்போ k equal to 10 minus 96 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 96 வரும். 96 ப்ளஸ் 10 வந்து 106. அப்போ கேயோட வேல்யூ என்னது, 106. அப்போ எவ்வளோ மக்கள் இருப்பாங்க 2030 கேட்டிங்கன்னா 106 கோடி, 106 கோடி மக்கள் இருப்பாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சிச்சா?